அடுப்பில் வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் கருக வச்சிடாதீங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. 4 நறுக்கிய 4 வெங்காயம், மீடியம் சைஸில் 4 தக்காளி இதை போட்டுக்கோங்க. ஒட்டாவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தக்காளி நல்லா மகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கணுமா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம சட்னி போடலாம். என்னடா தேங்காய் போடலையே நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஆனால் தேங்காய் நான் தனியாக தான் அரைப்பேன், இதில் போட மாட்டேன், பத்தையாக இருக்குது. ஸோ நான் சுவையான தக்காளி சட்னி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலையில் கோச்சிக்காதீங்க, அவசரத்தில் போய் வாங்க முடியல. நிறையா பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டு தான் என்னை அடுத்த மோட்டிவ்க்கு கொண்டு போகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட பார்க்குறேன். என்னோடய சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.